நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் தந்தீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் ஒருவரையும் சுத்திகரித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சுத்திகரிப்பு நிச்சயத்தை நாங்கள் பெற்றிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே தகப்பதை அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இயலாமை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொள்கிறோம். ஆமென். இதனாலும் சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது ஜெபிக்க போகிற குறிப்பு, தேசத்திலே அநேக இடங்களிலே அகால மரணங்கள் திடீரென்று மரணிக்கிறார்கள், காரணம் இல்லாமல் மரணிக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு மனிதனுடைய மரணத்தை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருந்தது. அந்த மனிதர் சாவதற்கு முன்பதாக அவருடைய பெட்டிலே கடைசி நொடிகள் அந்த பெட்டிலே படுத்துக்கொண்டு எல்லாருக்கும் டாட்டா, நான் போகிறேன், நான் மறித்த பிறகு என்னை இந்த கட்டில தான் வைக்கணும், என்னை இந்த இடத்துல தான் வைக்கணும், 3 நாள் என்னுடைய பாடி இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாக போகிறேன் ஒரு வரம் தான் அப்படின்னு தான் சொல்லி அவர் வந்து டாட்டா சொல்லி போட்டு அவர் அந்த சில நொடிகளிலே மறைத்து போய்விட்டார் என்று சொன்னார்கள். கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இப்படியாக காரணமில்லாத மரணங்கள் உலக மனிதர்களுக்கு ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. சிஸ்டர் சொன்னதை போல தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற நமக்கு எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அந்த நிச்சயம்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. தேவ கரத்துக்குள்ளாக நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக கூட நாம தான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். தேசத்திலேயும் சரி, குடும்பங்களையும் சரி, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள ரட்சிப்புக்குள்ள இருக்கணும். இப்படிப்பட்ட மரணங்கள், செய்திகள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள வராதபடி தேவன் பாதுகாக்கணும்னு சொல்லி சகோதரி பரலோக தேவனே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி ராஜா. அப்பா, அந்த உபவாச நாளில் கூட எங்கள் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வந்ததுக்காகவும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்துக்காகவும் உலக நாடுகளுக்காக கூட உங்கள் சமூகத்தில் வருகிறப்பா. இந்த நாள் பார்க்குற பிள்ளைகள் அடுத்த நாள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு தகப்பனே. அப்பா, உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீங்கள் தேவனுள்ள தேவன் என் அன்பு தகப்பனே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவங்களுக்கு நீங்கள் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கீங்கப்பா. ஆனால் நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறீங்க தகப்பனே. நீங்கள் பட்சபாதம் இல்லாத தேவன். உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஜீவனும் மரணமும் அப்பா நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி வசனம் இருக்கு தகப்பனே. அப்பா, ஜீவனுக்கு ஏற்ற பாதையில் ஒவ்வொருத்தரும் செல்ல என் அன்பு தகப்பனே. எல்லா பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் உண்மை பற்றி கூட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, கர்த்தரை தேடும்போது என் அன்பு தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பாதுகாப்பை கொடுக்கிறீங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் துதிக்கிறப்ப வியாதி விக்கிரங்கள் வராதபடி உங்கள் செட்டிகள் நிலையில் இருந்து பாதுகாத்து நடத்துறீங்க தகப்பனே. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உங்கள் செட்டிகள் நிலையில் அடைக்கலம் சொல்லி நாங்கள் பார்க்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாத்திரை மருந்து கூட அலைந்து கொண்டு இருக்காங்க தகப்பனே. எந்த மாத்திரை எந்த மருந்து சாப்பிட்டாலும் அன்பு தகப்பனே. அப்பா, எல்லா டாக்டரோட பெரிய டாக்டர் பரம வைத்தியர் நீங்கள் தான் தகப்பனே. எங்கள் தேசம் முழுவதும் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் துதிக்கிற தகப்பனே. உலக நாடுகள் முழுவதும் இப்படி மரணம் சம்பவிக்காதபடி என் அன்பு தகப்பனே. எல்லாரும் இந்த கருத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிற தகப்பனே. எல்லா பிள்ளையும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்ப்பா. எல்லா பிள்ளையும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. உங்க வருகை கூட தாமதங்களா எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும் தப்பா. உங்க வருகை தாமதமாக இருக்கு என் அன்பு தகப்பனே. நீங்க இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறக்கம் செய்யுங்க தகப்பனே. அப்பா, மரண பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க மரணத்தை ருசி பார்த்த தகப்பன். ஆனால் உங்க பிள்ளைகளால் நாங்கள் இருக்கிறது நிமித்தம் என் அன்பு தகப்பனை எத்தனை பாரங்கள் எத்தனை வியாதிகள் இருந்தாலும் என் அன்பு தகப்பனை அதிலிருந்து நீங்க விடுதலை கொடுத்து எங்களை தூக்கி எடுத்துக்கொண்டு வந்த நிமித்தம் தாப்பா இந்த நாட்களோட நாங்கள் ஜீவனோடு இருக்கிற தகப்பனே. எங்களுக்கு நன்றிகளை நினைத்து தந்திருக்கேங்கப்பா. வியாதி விக்கிரங்க பிசாசு கொண்டு வருகிறார் தகப்பனே. பிசாசு கொண்டு வர வியாதி விக்கிரங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிட்டு அப்புறப்படுத்தி செபிக்கிற தகப்பனே. சுகத்தை வெள்ளத்தை தீர்க்காய்ச்சி நாட்டில் ஜீவனை கொடுக்கிற எங்க தேவன் நீங்க தான் தகப்பனே. உங்களுக்கு நிகரான தேவன்
ஆசீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இது என்னை தெரிந்து கொண்டது போல எல்லா பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு உங்க அன்புக்குள்ள வர நீங்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்களையும் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்படி எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாற்றுங்க தகப்பனே. எல்லாரும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாருக்கும் சுத்திகரிப்பு வரட்டும் தகப்பனே. அப்பா இது கடைசி காலமா இருக்கு தகப்பனே. ஆனால் உங்க திரும்ப உங்க இறக்கம் எல்லாரும் வேலை வரட்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் கர்த்தரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள், புளியக்கார மகன் மகள் விசுவாசிகள் எல்லாரும் இந்த மாதிரி ஜனங்களுக்காக நாங்களும் உத்தரவாதம் எடுத்து செபித்து அவங்களும் உங்க பரலோக ராஜ்யத்துக்கு உங்க சொந்தக்கார பிள்ளைகளா வர உங்க கரத்துல கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா. உங்களை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளை ஆக்கும்படி நீங்க அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. சிலாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க தகப்பனே. வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் ஜெயம் வராது. நீங்க தப்பா நியாயாதிபதி. எல்லாரையும் பலப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் உங்களால முடியும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறப்பா. இந்த மாதிரி மரணங்கள் சம்பவிக்காதபடி கர்த்தரை அறிந்து கொண்டு உங்க அன்புக்குள்ள சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காட்சி நாள் கூட இருக்க உங்க கருத்தை கொடுத்து நாங்கள் செபிக்கிறோப்பா. உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை தகப்பனே. நீங்க சொல்லாத நீங்க கட்டிட வெட்டும் தகப்பனே. என்னையால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நீங்க சொல்லிட்டீங்க தகப்பனே. நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபு இஸ்ரவேல் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லைன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் நடத்தி உங்க நாமத்தை உயர்த்த போறதுக்காக உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த செபத்துக்கு பதில் தந்ததுக்கு நன்றி தகப்பனே. புதியக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோப்பா. எல்லாம் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. எல்லாமே பார்த்து கொள்வி, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. நன்றி ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் உங்க ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா எங்களுக்காக ஜீவனை கொடுக்க தேவனுடைய அந்த ரத்தத்தை ஆண்டவரே இந்த இந்திய தேசம் முழுவதும், தேசத்தின் எல்லைகள் முழுவதும் நாங்கள் பூசுகிறோம். மரண தூதன் ஆண்டவரே அப்பா, வாழ்ந்த வயசு பிள்ளைகளுடைய அப்பா தகப்பனை ஜீவனில் கை போடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் உங்கள் ரத்த வேலைக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே அப்பா. தேசத்திலே அநேக இடங்களிலே மழை இல்லாமல் பயிரிடங்கள் எல்லாம் கருகி போகின்றது. வறட்சியினால் தேசம் பாழாய் போகக்கூடாது. எப்பொழுதும் தேசம் செழிப்புள்ள தேசமாக இருக்கணும். ஏற்ற காலத்திலே தேவன் நல்ல மழையை கொடிய பண்ணணும். ஏற்ற காலத்திலே இந்த தேசத்துக்கு தேவையான சகல காரியங்களையும் கர்த்தருடைய தயவினால் செய்யணும். அதற்காக யாராவது சகோதரிகள் செய்யணும். தேசம் வறட்சியினால் சூழப்பட்டிருக்காதபடி அந்த செழிப்புள்ள தேசமாக இருக்கணும். பசி பஞ்சம் தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த தெய்வமே நல்ல துதிக்கிறோம் ஐயா. சோதரம் பாசாது சுத்திகேஜமானரப்பா. அகில உலகமே என் தேவாதி தேவன் நீரையாண்டாரப்பா. தேவனா இருக்கிற சோதரிகிறோம்ப்பா. வானத்தின் மனம் பழமையிட்டு நம்ம இடங்கொள்ள முன்பட்டு வச்சுட்டு கொண்டு என்ற தகவலை பாவை துதிக்கிற துதி வாழ்ந்த நினைக்கலப்பா. ஆறுகள் பாய்ச்சிற தேவனீரப்பா. பாவை துதிக்கிறோம் காட்டுக்கள் வார்த்தை கடலில் தகப்பனப்பா. வார்த்தை கீழ்படிக்கிற சுவாமி என் தகப்பனே அவங்கள தகப்பனே அன்பு தேவமே அப்பா. துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு விவசாயிகளும் வார்த்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. தகப்பனப்பா துதிக்கிறோம்ப்பா. பயிர்களும் உடைக்கப்படுகிற தேவனம் ஏனாண்டு தேவன் துதிக்கிறோம்ப்பா. உள்ளூர் இடங்களை அமைந்து தகப்பனப்பா. ஆடுகளை மீங்கிற தேவன்
ஆகியாப்பா எல்லாத்தையும் எல்லாரும் நிரப்புகிற தகப்பன் நீரப்பா அதரப்பா அப்படி சமூகத்தில் ஆண்டரப்பா ஒருவருடைய தகப்பனே ஆண்டரப்பா இல்லாதபடி ஒரு நாள் போயிட்டு வைநாட்டு ஏழிரப்பா அப்பா மகிழ்ந்த தகப்பனே அப்பா வெட்டுகிறப்பா பரிகாரம் சியாயங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற தகப்பண்ணிக்கிறப்பா ஒரு பசினால் பார்த்து விடாத தேவனீரப்பா தகப்பன் அப்பா துதிக்கிறப்பா பார்த்து அப்புறம் பட்சி போல் தகப்பனே தகப்பன் ஆதரவாக இருக்கிற தேவாதி தேவன் கோடி கோடி சொல்றோம்ப்பா மகிழ்ந்த தகப்பன் கடலுக்கு மரங்களுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமி தகப்பனப்பா விவசாயிகளுக்கு அடரவிட பார்த்து வருகிற சுவாமி அந்த விவசாய வேலைகளுக்கு தகப்பனப்பா எங்கள் காற்றை காண மாட்டேங்க மழை காண மாட்டேங்க நானும் படத்தாங்க தகப்பனப்பா இந்த கடுவு வெயிலே தகப்பன விசுவாசிக்கிறோம் சுவாமியை தகப்பனப்பா திரிக்கிறோமையா திரிக்கிறோமாப்பா திரிக்கிறோமா பூமி நினைப்படி தகப்படு ஆண்டை நாள் எங்களை வாழ்ந்து விளக்கமாக இருக்கிறோம்ப்பா அந்த பயிர்களே தகப்படி தகப்படியா ஜபிக்கிறோம்ப்பா ரகம்னா தகப்பனப்பா உன்னை உத்தமாக அந்த விவசாய பயிர்களைக்கிறோம் சுவாமி அதில் கள்ளக்கப்படு மோசம் நாசம் எதுவுமே இல்லை சுவாமி அந்த தகப்பனப்பா ஆனத்தை போல தரத்தை தகப்பட நோக்கி பார்த்து தகப்படி அந்த ஏற்ற வேண்டிய தகப்பட மழை வாசிக்கப்படுகிற தேவைன்னு சொல்லி தகப்படி தெரிவிக்கிறார்கள் சுவாமியா தகப்பட 100 மடங்கு நீரப்பா அப்ப சுவாமி நல்ல பாருங்க காணப்படாப்பா அந்த விவசாயிகளை கண்ணுவாக்கிய பாருங்க பாருங்க தகப்படப்பா பணப்பா அப்ப கவலை கட்டினார் போயிருக்க வாடி பார்த்து தகப்படு அப்ப நம்மளாம் திரிக்கிறப்பா அவங்க முகத்தை நீங்க பாருங்கப்பா தகப்படு அப்பா அவனை கவலை கண்ணீர்லாம் பாருங்க தகப்படு அப்பா என் தேவாதி தேவையை நமக்கு உள்ள தகப்படு அப்பா மனம் மறக்கப்படியாக வேண்டி செய்கிறோம் எங்கள் அதப்பா என் காட்சி இருந்தா தகப்படு ஆண்டவரே அப்பா எங்கள் அன்பத்தை மழை வாசிக்கப்படுங்க சுவாமியை தகப்படு சகலமும் முடிச்சிருந்து சுவாமியை தகப்படு சொல்லாக கல்லிடம் இருக்குமே தகப்படு மனம் மறங்க தெரிப்பக்காரன் சுவாமியை தகப்படு அப்பா சின்ன முறையிடுகிற ராஜா அடரமாகி தகப்படு ஒவ்வொரு விவசாயம் வந்து சோது போட்ட பக்கத்தை பாருங்க ராஜா அப்பா எந்த கம்பெனி யாரும் ஏமாத்துல வச்சுக்கலாம் பாடுறப்பா அவங்களுக்கு அவங்க முன்பாக தெரியுமா ராஜா தகப்படு எனக்கு பாடுங்கப்பா அப்பா அவன் துதிக்கிறோம் பாப்பா அந்த தகப்படு அப்பா அவன் தகப்பட அவன் அந்த கால்நடைகள் எல்லாம் கலந்து அவன் தகப்பட ஆடு மாடுகள் எல்லாமே தகப்பட உள்ள சுவாமி அந்த பயிர்கள் சேவித்து ஆடுறப்பா ஏற்ற வேலைக்கு மழை தந்தருடைய ஜெபிக்கிறோம்ப்பா நல்ல பலனுக்கு ஆட முடியாத தகப்படி எவ்வளவு காடம் வாங்கி தான் பாடுற பயிரப்பாங்கப்பா நாட்டு நடந்து நம்ம காலை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பைசா தான் ஆடுற தகப்படு நம்ம எவ்வளவு கூலி பாயா தகப்படு அந்த மருந்து போடுற காரியங்கள் சுவாமியா தகப்படு அதோட செய்யல அந்த மிஷினுங்க தகப்படு எல்லாத்துக்கும் தகப்படு எதாவது தேவை நமக்கு வறுமையாக போகக்கூடாதப்பா அதற்கு அழைஞ்சிக்கிற பூர்ணமாக ஜெபிக்கிறோம்ப்பா நீ ஆசீர்வதிக்கிறார் தேவப்பா அவன் நோக்கி கெஞ்சுகிறார் ராஜா மகிழ்ந்தா தகப்படுறப்பா மழையை பரிசுக்க பண்ணுங்கப்பா தகப்படாம தமிழ்நாடு தகப்படு சென்னை பண்ணுறோம் கடுவையில் சுவாமியா தகப்படு இந்த கடுவையில் கூட வேலை செய்யறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சுவாமி மகிழ்ந்தா தகப்படு நீராடி வேலை செய்யறோம் அந்த பெட்ரோல் வேலை செய்யறோம் சுவாமி குப்பை சேகரிக்கப்பா இந்த நாள் முழுவதும் குப்பையிலே இருக்கிறாங்க ஒவ்வொரு கண்ணுக்கு பார்த்து ஒரு புள்ளி நிழலுக்கு கொடுத்தாப்பா கடுவையில் வேண்டாராஜா மனம் அப்படி கோபத்தை எடுத்து மக்களுக்கு முழாத மொழியை தகப்படும் இறக்கமுள்ள தகப்படும் எழுதுகிறாப்பா மனமரை அது செய்ய முடியாம இருக்கிறோமாப்பா பாரு நாளிய தகப்படு அங்கே தகப்பட சோதரிப்பா குளிரப்படுத்தப்பா இந்த கடற்கரை ரூபாப்பட்டு தகப்படு அவன் மகன் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தகப்பட தண்ணி பாய்ச்சி வந்தாப்பா அதை நினைத்து பாருங்க எவ்வளோ விஷயம் ஜந்துக்கள் சுவாமியா தகப்படு எல்லாரும் விலகி பாதுகாத்து கொடுங்கப்பா அதனோட போன நீ காலப்படியா ஒப்பு கொடுத்து வறுமையா போகக்கூடாதாப்பா ரொம்ப தகதாயம் எப்படி தேவாக நன்றி ஆடு மாடலை போய் தண்ணீரை கொடுங்க சுவாமி தகப்பட பெரிய காரியங்கள் செய்யுங்க சகல துதிகள் மகிழ்ச்சியான உண்மைகளை கண்டு ஜெயித்த கண்டிட்டு தேவன் கோடா கொண்டு நன்றி அப்பா நன்றி தேசத்துக்குள்ளே நல்ல செழிப்பை உண்டாக்க போவதற்கான ஸ்தோத்திரம் தேசத்தில் இருக்கிற எல்லா வறட்சிகளும் நீக்க போவதற்கான ஸ்தோத்திரம் விவசாய தொழிலாளர்களுடைய உதவிகள் எல்லாம்
கூடி பார்க்குகிற தேவன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னவர். தகப்பனே, எந்த வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நீர் நினைத்தால் ஆண்டவரே, தகப்பனே, எல்லா வறட்சிகளும் நீங்கி தேசம் செழிக்கும் ஆண்டவரே. தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அடுத்ததாக சபைக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷித்த ஒரு ஜெபத்தை இன்றைக்கு சபைக்காக நம்ம ஏறெடுக்கணும். எனக்கு சொன்னால் சபைகளுக்குள்ளே தான் ஒரு பெரிய ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஒரு வீட்டில் ஒரு மனுஷி சபையில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ரட்சிப்போ, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆவியின் பலத்தினால்தான் நம்ம குடும்பங்களை நம்ம கட்ட முடியும். நம்ம வீடுகளுக்குள்ள ஒரு விடுதலை அது மூலமாக தான் வர முடியும். இந்த சபை ஒரு வரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னால் சகோதரியை இடத்துல வைத்து இந்த உண்மையிலே எத்தனையோ இடங்களுக்கு எத்தனையோ சபைகளை நாங்கள் பார்க்குறோம். எத்தனையோ சபைகளில் எப்படியோ எல்லாம் ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் உண்மையிலே ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஆத்ம தாகம், ஆடுகளுக்காக அழுகிற மேய்ப்பர்கள் அரிதாக இருக்கிறார்கள். அப்படியா ஒரு அருமையான சகோதரி இந்த சபைக்கு தந்து இந்த சபையை கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் நல்ல ஒரு எழுப்புதல் வரணும். இந்த சபைக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வறட்சிகள் நீங்கி போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் வருகிறவர்கள் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய்விட்டு ஜெபித்து விட்டு வந்துவிட்டோம் என்று சொல்லாதபடி அவர்கள் ஒரு ஆத்ம தாகத்தோடு தேவனுடைய இருதய பாரத்தை அறிந்தவர்களாக இந்த இடத்துல வந்து செபிக்கணும். அநேக ஜனங்கள் வந்து இந்த சபையை நிரப்பணும், ஆத்மாக்கள் நினைத்து வழியணும். ஒரு ஊழியம் என்று சொன்னால் அந்த ஊழியத்துக்கு அநேக தேவைகள் இருக்கும், லட்சக்கணக்கான தேவைகள் இருக்கும். உண்மையிலே இந்த தேவைகள் எல்லாம் தேவன் அற்புதமாக இந்த சகோதரிக்கு சந்திப்பது ஆச்சரியமான காரியம். இன்னும் கர்த்தர் ஆச்சரியமான முறையில் தேவைகளை சந்திக்கணும். ஊழியத்தில் ஒரு நல்ல பெருக்கம் உண்டாகணும். ஊழியம் அடுத்த கட்ட நிலைமைக்குள்ள போகணும். ஊழியத்தை நடத்துகிற சகோதரிக்கு ஆவியின் பலன் அதிகமாய் கிடைக்கணும். அவருடைய ஆத்மா சரீரத்துக்குள்ள எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு தெய்வீக பலன், தெய்வீக ஞானம், தெய்வீக நடத்துதல் அவர்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து செல்வீங்க. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேலையின் கர்த்தாவே கொடுத்த குறிப்பு ஆண்டவரே உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கொடுக்கிறோம். இந்த ஜீவன் நீரூட்டு பரலோக தரிசன சபையை ஆண்டவரே உடைய கரத்தில் அப்பா நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சபையை கண்டோக்கி பாரும் ஆண்டவரே, நீர் இந்த இடத்திலே கொண்டு வந்த கிருபைக்கு அவங்க சோத்திரம் ஆண்டவரே. உடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்டதுபடி ஆண்டவரே நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆண்டவரே இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை அப்போ அவங்க நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே ஆண்டிலும் தகப்பனை இந்த வாழ்க்கையிலே சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சுற்று வட்டாரங்களில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரை கொண்டு வந்து இந்த சபையை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். புதிய ஆத்மாக்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக சிலுவையுள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனாலும் வர முடியாதபடியா ஆண்டவரே கட்டுகளோடு தடைகளோடு இருக்கிறார்கள். தகப்பனே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை விடுவித்து இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடம் போதாதென்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஆத்மாக்களை ஆண்டவரே நீர் கொள்ளை பொருளாய் அனுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையின் மீது உடைய இரக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே நீர் இரக்கம் வைத்தால் ஆண்டவரே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தகப்பனே ஆண்டவரே நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாத ஆண்டவரே அப்போ ஆமா துதிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு என்ன சித்தத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறீங்களோ தகப்பனே ஆண்டவரே அதன்படி நீர் நடத்த போற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்போ ஆமா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என்ன பாவ கட்டுகளோடு அக்கிரமத்தோடு வைக்கிற வணக்கத்தோடு ஆண்டவரே துணிகிற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அப்பா மீட்டெடுத்து ஆண்டவரே இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம். மகள் கேட்பது ஆண்டவரே 250 ஆத்மாக்கள் இந்த இடத்துல காண முடியுமே. ஆண்டவரே அதை எதிர்பார்த்து ஆண்டவரே மகள் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அதை விட வேதானதை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே அப்போ அவங்களுக்கு 100 ஆத்மாக்கள் அல்ல ஆண்டவரே, 150 ஆத்மாக்கள் அல்ல ஆண்டவரே, இன்னும் அதிகமான
ஆத்துமாக்களை இந்த வருஷ முடிவில் ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்போ துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த இடத்திலே அற்புதத்தை செய்ய போறதுக்காக சோதரம். ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியத்திலும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே செபத்திலும் ஆண்டவரே அதிகமாய் கிரிய செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் இந்த இடத்துல பெரிய அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ துதிக்கிறோம். அநேக ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து பெரிய ஊழியமாக நீர் மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ யூடியூப் ஆண்டவரே போன்ற காரியங்கள் ஆண்டவரே, வாட்ஸ்அப்ல போடுற ஆண்டவரே காரியங்கள் தகப்பனே, பேஸ்புக்ல போற காரியங்கள் தகப்பனே, நேரடியாக நடத்துகிற ஊழியர்கள் ஒரு நிமித்தமாய் ஆண்டவரே எந்த பெருக்கமான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இந்த ஊழியத்துக்கு நீங்க கொடுக்க போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதே போல ஆண்டவரை ஊழிய செய்கிற மகளே வல்லமையா எடுத்து எந்த ரெட்டிப்பான வல்லமையை கொடுத்து ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவன் மகளை ஆண்டவரை அக்கினி ஜுவாலையா இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக கற்றுக்க பிள்ளைகள் இந்த இடத்துல வருவார்கள் தகப்பனே. அநேக தேவையுள்ள பிள்ளைகள் வருவார்கள் தகப்பனே. ஆண்டவரே மகன் மூலமாக பெரிய அற்புதங்கள் நடக்குது தகப்பனே. அதை அறிந்த பிள்ளைகளாய் தகப்பனே இன்னும் ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் கைப்பிரதிகள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே, நோட்டீஸ்கள் கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. இது நிமித்தமாய் அநேக பிள்ளைகள் தொடப்பட்டு ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை எழுப்பி கொடுக்க போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் மகளே. இந்த ஆண்டவரே ஊக்கமாய் இந்த இடத்துல பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மகளுக்கு வேண்டிய ஆரோக்கிய சுகம் பலன் ஆண்டவரே அதிகமாய் கிடைக்கட்டும் தகப்பனே. தொடர்ந்து ஓடுகிற ஊழியத்தில மகள் எழுந்து நிமிந்து நின்று ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். மகள் சாட்சியாக இந்த இடத்துல ஜீவிக்க கர்த்தர் கிரிய செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. மகளுக்கு ஆண்டவரே குடும்பத்துக்கும் அதே கேட்க சுகத்தை பலத்தை கொடுத்து குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டுமாய் முறையமரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த ஊழியம் நிறுத்தி அடையட்டும் ஆண்டவரே, செல்லி தோங்கட்டும் ஆண்டவரே. அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களா ஆண்டவரை எழுத்து பிரகாசிக்கும் சுடங்களா ஆண்டவரை ஒவ்வொருவரை நிறுத்த போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த ஊழியத்திலே ஆண்டவரை இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஞாயிற்றுக்கிழமை காலை 6ஆம் தேதி கலந்து கொண்டுள்ள பிள்ளைகள், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டுள்ள பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா துதிக்கிறோம். இந்த யூடியூப்ல கலந்து கொண்டுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இந்த ஆத்ம தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய தாகத்தின் நிமித்தம் அநேக ஜெபிக்கிற நிமித்தம் ஆண்டவரை இந்த ஊழியத்தை இன்னும் வளர்ச்சி அடைய போற திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த குறிப்பை ஆண்டவரை கரத்துல கொடுத்திருக்கிறதை பொறுப்படுகிறாங்க. எல்லாருக்கும் நீங்க மகிமையை நாமக்கே செலுத்துறோம். இப்பரே நாமத்தின் பிதாவே ஆமென். நன்றி. சபைக்காக எல்லோரும் கருத்தாக ஒருமித்து ஜெபித்த ஜெபத்தை நிச்சயமாய் தேவன் கேட்டிருப்பார். சபைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று மூலத்தனையாக விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போகிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அது நிறைவேறி முடியும் என்று கைவிடுகிறதே இல்லை. ஒவ்வொரு இருதயத்தின் பாதங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக செய்கிற கர்த்தர் சபை தேவைகள் எல்லாம் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தகவல் சந்திக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வருவான் காத்த ஸ்ரீத கிருபை அக்கினியில் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காக தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வருவான் காத்த ஸ்ரீத கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை தாங்கியதே கிருபை என்னை நடத்தியதே கிருபை என்னை தாங்கியதே
கிருபை என்னை நடத்தினதே. ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆவியானவரே, தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திலே நடக்கிற அநேக காரியங்கள் இருதயத்திலே பெரிய ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிறது. சொன்னால் தேசத்தில் நியூஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி நேரத்திற்கு 8 பேருடைய 8 வயதானவர்களுடைய களத்தில் இருந்த செயினை இந்த பாலிவுட்டில் அறுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அதில் ஒரு பூக்கடை விற்கிற அந்த அம்மாமார்களோ, ஒரு சின்ன இட்லி தோசை விற்கிற அம்மாக்கள், ரொம்ப வறியவர்கள், ஒரு கிராம் தங்கம் சேர்க்கிறதுனா கூட அது வருடக்கணக்காகும். இப்படிப்பட்டவர்களுடைய அந்த களத்தில் இந்த செயின்களை கூட அறுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மறித்து போகின்ற ஒரு கருவாய்க்குள்ள போயிருக்கிறார்கள். இப்படியான பாவத்தின் காரியங்கள், பாவத்தின் பயமே இல்லாமல் ஜனங்கள் வாழுகிறார்கள். அநேக வாலிப பிள்ளைகளை சத்ருவானவன் தன்னுடைய இஷ்டத்திற்கு பயன்படுத்தும்படியாக தேசத்தில் எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய காரியங்களை வல்லமையாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் செயல்பட யாரால் முடியும்? தேவன் ஒருவரால் தான் முடியும். காவல்துறையினர்களால் கூட இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்த முடியாமல் திக்கி திணறுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்த முடியுமானால், இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் அது கர்த்தரால் மட்டும்தான் கூடும். இப்படியான ஒரு காரியத்திற்காக யாராவது ஒரு கருத்தோடு செவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சரியாக பாயிண்ட்டுக்கு மட்டும் ஜோம் பண்ணுங்க. அப்போ நிறைய குறிப்பு ஜோம் பண்ணலாம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அப்பா அந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துல அப்பா அநேக பாவங்களை செய்ய வைக்கிற அப்பா அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் அப்பா இருந்து கொண்டே தான் இருக்குது ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அப்பா ஆதாம் இருந்து அப்பா இயேசுவே ஒப்படைக்கப்பட்ட உலகமானது அப்பா பிசாசின் கைக்குள் போய் அப்பா இப்ப பிசாசின் வலைக்குள்ளாக அப்பா இயேசுவே அப்பா அது அடங்கி இருக்கிறபடியால் இந்த உலகம் அப்பா முழுவதும் பாவம் நிறைந்து இருக்கிறபடியால் அப்பா இயேசுவே இந்த பாவத்தின் நிச்சயிலே அநேகரை கொண்டு செல்லும்படியாக அப்பா நரகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக அப்பா சாத்தானுடைய தந்திரங்கள் அதிவேகமாய் எங்கள் தேசத்துல சிறு பிள்ளைகள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில, அப்பா குடும்பங்கள் மத்தியில, இயேசுவே முதியோர்கள் மத்தியில அப்பா அதிகமாக அப்பா கிரியை செய்கிறதே. இப்படிப்பட்ட பாவ கிருகைகளுக்காக தான் அப்பா நீங்க சிலுவையிலே பலியானீங்க. ஆம் ராஜாவே, அப்பா இயேசுவே நீங்க அப்பா இயேசுவே சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் அப்பா ஒன்றாக்கி ஒரே சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினீர் ஆண்டவரே. ஆம் ராஜாவே, இயேசுவே மனுஷனுக்கும் அப்பா தேவனுக்கு மத்தியஸ்தராய் இருந்து எங்களுக்காக செயல்படுகிறவராய் நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆம் ராஜாவே, அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. இயேசுவே எங்களுக்குள்ளாக அப்பா மன திரும்பும்படியான அப்பா இயேசுவே அப்பா வாழ்நாட்களை நீங்க கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் ஜனங்கள், என் தேசத்தின் ஜனங்கள், என் குடும்பத்தின் ஜனங்கள், எங்கள் சுற்று வட்டாரத்தின் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையாமடியான இயேசுவே உணர்வுள்ள இருதயங்களே அப்பா எங்களுக்குள்ளாக நீங்க கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜாவே, இயேசுவே உங்களுடைய வல்லமையுள்ள அன்பு, உங்களுடைய அப்பா விலையேற பெற்ற அன்பை அப்பா என் ஜனங்கள் அசட்டை பண்ணாதபடி, நிர்விசாரமாய் அப்பா இருந்து விடாதபடி அப்பா ஒவ்வொருவருக்குள்ளாக சிறு பிள்ளைகள், வாலிபர் பிள்ளைங்க ஒவ்வொருவருக்குள்ளாக அப்பா அந்த பாவ கிரியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் ஆர்வத்தையும் அப்பா எனக்காக அப்பா இயேசுவே என் தேவன் சிந்தி அந்த திரு ரத்தத்தை அப்பா இயேசுவே அதிகமாக ருசிக்க உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா இயேசுவே என் தகப்பனே உங்களுடைய ஒப்பற்ற அன்பு அப்பா என் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அப்பா கர்த்தாவே உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைங்களுக்குள்ளாக மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அந்த தானியலுக்குள்ளாக இருந்த அப்பா அதே அப்பா அந்த உணர்வு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வரட்டும். தானியல் அப்பா தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது சொல்லிட்டு அப்பா இயேசுவே உமக்கு பயந்திருந்தது போல அப்பா வாலிப பிள்ளைங்களை கூட நீ அப்பா கொண்டு செய்ய போற சித்தத்துக்கு அவர்கள் அப்பா உங்களுடைய சமூகத்தை நாடி தேட உதவி
ஆண்டவர் ஆண்டவரே அப்பா எங்க சபையில் உள்ள Jesus. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களையும் அப்படியா நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே வாலிப பிள்ளைங்களை எழுப்பி தாங்க ஆண்டவரே. இயேசப்பா உங்களுடைய அன்பு அப்பா எங்களுக்கு சபை மீது அப்பா எங்க சுற்று வட்டாரம் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்களே என் தகப்பனே அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. சொன்ன பாயிண்ட்டுக்காக ஜெபமே பண்ணல, நான் பண்றேன். உங்கள் பரலோக தேவனை கொஞ்சம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வழிப்பறி கொள்ளையில் ஆண்டவரே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக என் அன்பு தகப்பனே, தொடர்ச்சியாக தகப்பனே. அப்பா கழுத்துல போட்டிருக்கிற சங்கிலி பறிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ண சொல்லி சொன்னாங்கப்பா. என் அன்பு தெய்வமே துதிக்கிறோம்ப்பா. அதுவும் ஏழை ஜனங்கள் தகப்பனே அப்பா பூ கட்டி ஆண்டவரை காய்கறி விற்று கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை ஆண்டவரே அப்பா இப்படி வழிப்பறியாக தகப்பனை பறிக்கும் போது உள்ளங்கள் எவ்வளவு வேதனைப்படும் தகப்பனே. என் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இது போன்ற நிலைமையில தகப்பனை சில பேர் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் வறுமைக்காக ஆண்டவரை இப்படி செய்யறாங்க. சில பேர் ஆண்டவரே அப்பா போத மருந்துகளுக்கு அடிமையா இருக்கிற நிமித்தமாக தகப்பனை குடிக்கிறதுக்கும் பாவம் செய்யறதுக்கும் தகப்பனே அப்பா கஞ்சா அடிக்கிறதுக்குமாக இப்படி வழிப்பறி கொள்ளைகளை ஈடுபடுகிறாங்களே இயேசப்பா. அதை பிடிச்சு அப்படியே இழுக்கும் போது கூட எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகப்பனே அந்த சரீரத்துல எவ்வளவு வேதனைகள் வர சான்சஸ் இருக்குதாப்பா. கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பின் பலனை பறித்து கொண்டு போகிற பொல்லாத இப்படிப்பட்ட ஆவிகள் எங்கள் தேசத்துல கிரியை செய்ய முடியாதபடி அவைகளை கடிந்து கட்டியபுரப்படுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனே மை துதிக்கிற ராஜா. மேஷியாமே கோதர் பனாக்கர்தி ஆகிரியாதா உபவாசத்தோட ஜபத்தோட எங்கள் தேசத்தை விட்டு இப்படிப்பட்ட ஆவிகள் அன்றரை எரிந்து சாம்பலாய் போக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. திருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தால், கொலைகார ஆவிகள், கொள்ளை ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் எங்கள் தேசத்தை விட்டு ஓடி போய் போகட்டும் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தால் அந்த ஆவியை துருத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுது. இப்படி பறித்து கொண்ட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நிச்சயமாக நீ தர மாட்டேன் ஆண்டவரே. இப்படி ஆகிலும் அதை கண்டுபிடித்து அவரவருக்கு கொடுக்கவும் இப்படிப்பட்ட பாவம் செய்யும் ஒவ்வொரு உள்ளங்கள் நடுக்கத்தக்கதாக எங்களுடைய தேசத்தில் அப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர கிருபை தருவீராக தகப்பனே. அதிசயங்களை காண செய்ய இப்படி ஈடுபடுகிற பிள்ளைகள் நடுக்கத்தை கொடும், குடும்பத்தை சார்ந்த நடுக்கத்தை கொடும், முழங்கால்களை முடக்குவீராக. ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது குடும்பங்களுக்காக அந்த ஜெபங்களை நானே எடுக்கிறேன். எல்லோரும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எல்லோரும் வாய்களை திறந்து சத்தமாக ஒருமனப்பட்டு செபியுங்க. ஏன்னு சொன்னால் எல்லாமே குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய பாடங்களை சுமந்தவர்களாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருமனதினாவி இந்த இடத்துல கட்டளையிடப்படணும். ஒருவர் 2 பேர் எங்கே ஒன்றாயிரம் ஜெபிக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபை குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராக நபர் நபராக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகவல் இந்த வலசரவாக்கம் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசத்தின் எல்லைகள் முழுவதும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் எல்லைகள் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உங்களுடைய ஆணி பதிந்த கரத்திலே இருந்து வடிந்த அந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உங்களுடைய முள்முடியின் சிரசிலே வடிந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் சுத்திகரிக்கப்படணும் அப்பா. தேசம் சுத்திகரிக்கப்படணும். தேசம் சுத்திகரிக்கப்படணும். தேசம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. தேசத்திலே பாவ கரை படிந்திருக்கிறது ஆண்டவரே. உங்க ரத்தத்தால மட்டும்தான் அப்பா அதை சுத்திகரிக்க முடியும் ஆண்டவரே. ஈசோப்பினால் அதை நீங்க சுத்திகரிக்க ஆண்டவரே. நீங்க சுத்திகரித்த ஆண்டவரே உறைந்த மலையிலும் அதிக வெண்மையாய் மாறுமே ஆண்டவரே. இல்லாவிட்டால் ஆண்டவரே தகப்பனே எந்த மந்திரத்தினாலோ எந்த தந்திரத்தினாலும் எதுவுமே மாறாத ஆண்டவரே. மாற்றத்தை கொடுக்கிற தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. தேசம் மாறட்டும். தேசத்தில் இருக்கிற இருதய கடினமான இருதயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இருதய கடினங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே தேசத்துக்குள்ள இருக்கிற துரோகங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பழி வாங்குகிற எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கொலை பாதகங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரவே கூடாது. குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரவே கூடாது தகப்பனே. குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே குரோதங்கள் விரோதங்கள் ஆண்டவரே, கொலை பாதகங்கள் வெறுப்புகள் ஆண்டவரே, கடினமான இருதயங்கள் மாறணும் ஆண்டவரே, கசப்புகள் மாறணும் ஆண்டவரே, மன்னிக்காத இருதயங்கள் மாறணும் ஆண்டவரே. சொந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே அப்பா பேசாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே. கணவன் மனைவியோடு, தாய் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் தாயோடு, இப்படியாக குடும்பங்களுக்குள்ளே சத்ரு ஆண்டவரே பிரிவினைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறானே ஆண்டவரே. தகப்பனே குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவினைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிரிவினைகளை கொண்டு வந்து பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே அப்பா தகப்பனே இருதயங்களை சோர்ந்து போக பண்ணி அப்பா தகப்பனே பலவீனத்துக்குள்ளே கொண்டு போய் மறித்து போவதற்காண்டவரே செய்ய நினைக்கிற பிசாசுடைய தந்திரங்கள் முற்றிலுமாய் மாறி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் நிலை கால்கள் மீதும் நாங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பா செபிக்கிற ஆண்டவரே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அண்ணால் தகப்பனே அப்பா தன்னை விட்டு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க ஆண்டவரே. மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து அவங்க அலட்டி கொண்டிருந்தாங்க ஆண்டவரே. தேவனை வரவழைத்தாலும் ஆண்டவரே தேவனுடைய பாதத்தடியிலே உட்கார்ந்து அந்த வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து கருத்தாய் வார்த்தைகளை கேட்டுக் கொள்ளுந்த அண்ணால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் என்று தகப்பன் நீங்களே ஆண்டவரே அவர்களை பாராட்டும்படியான அந்த கிருபையை பெற்றுக் கொண்டதை போல எங்களுடைய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஆண்டவரே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உலகத்தில் 1000 பாடுகள் 1000 காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்க வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற காரியத்தை உங்களுக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்கிற காரியத்தை கர்த்தாவை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா தகப்பனே அதிகாலை வேளையில் எழுப்ப முடியாதபடி ஆண்டவரே பிள்ளைகளை தடை பண்ணுகிற எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளையும் ஜெபத்தை திருடுகிற வார்த்தைகளை பொறுக்குகிற கொள்ளாத பிசாசு வல்லமைகளை நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு ஸ்திரீகளும் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுகளைப் போல அவர்கள் ஆண்டவரே கட்ட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் அசைந்து போகாத பர்வதங்களைப் போல தங்களுடைய சொந்த குடும்பங்களை கட்டுகிற திராணியை ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நீங்க கொடுக்கப்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த சகோதரிகள் மூலமா இந்த குடும்பங்கள் கட்டப்படணும். அந்த வீடுகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் வரணும் ஆண்டவரே. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தகப்பனே உங்க சமூகத்தை தேடும் பொழுது எங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்ற நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. ஓடி ஓடி எதை சம்பாதித்தாலும் தேவனே உங்களுடைய ஆண்டவரே தகப்பனே சமூகத்தை விட்டு விட்டு ஓடினால் அதனால் எந்த ஆசீர்வாதமும் வராது, எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவர்கள் தெரிந்து கொள்ளணும். நம்முடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அந்த கனத்தையும் கொடுத்து விட்டு அவர்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறதே சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே இந்த சகோதரிகள் மூலமாக ரட்சிப்புகள் உண்டாகட்டும், மாற்றங்கள் உண்டாகணும், மாற்றங்கள் உண்டாகணும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகணும் ஆண்டவரே. வியாதிகள் மாறணும், வறுமை தரித்திரங்கள் மாறணும், வேலை இல்லாத பிரச்சனைகள் மாறணும், குழந்தை இல்லாத பிரச்சனைகள் மாறணும். தகப்பனே எல்லா ஆண்டவரே தகப்பனே வியாதியின் முகங்களும் எரிந்து சாம்பலாய் போகணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்து ஆண்டவரே
சாட்சி சொல்லணும். என் அம்மா ஜெபித்ததன் மூலமாய், என் சகோதரி ஜெபித்ததன் மூலமாய் இந்த அதிசயங்கள் எங்களுக்கு நடந்தது, மாற்றம் வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே மாற்றங்களும் சாட்சிகளும் வரணும் ஆண்டவரே. எல்லா சாபத்தின் வல்லமைகளையும் எல்லா சாபத்தின் முகங்களையும் நீங்க முறிப்பீராக ஆண்டவரே. முறிங்க ஆண்டவரே. பரம்பரையாய் தொடர்ந்து வந்த சாபங்கள், மூதாதையர்கள் செய்த சாபங்கள் ஆண்டவரே எதுவுமே அந்த குடும்பங்களை தொடராதபடி எல்லா சாபத்தின் முகங்களையும் முறித்து போடுவீராக தகப்பனே. உங்க ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்கள் மீது நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு எண்ணங்கள் மீதும் உங்களுடைய அக்கினி வேதியை போடுவீராக. உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அசைவானபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெப அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபத்தின் வஸ்திரத்தை போடுங்க ஆண்டவரே. அந்த வஸ்திரத்தின் தொங்கலை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளட்டும். ஆவியில சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஆவியின் வறட்சிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆவிக்குரிய வறட்சிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆவி, ஜெப ஆவி எலியா ஜெபித்த போது ஆண்டவரே அதிசயங்கள் நடந்ததை போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. மலட்டு கட்டுகள் திறக்கணும். படிக்காத பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை ஞானத்தை நீங்க கொட்டுக்கோணும் ஆண்டவரே. கல்வி ஞானத்தின் வரங்களை கொட்டுக்கோணும் ஆண்டவரே. படிப்பதற்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவதற்கு பாடசாலை ஃபீஸ் கட்டுவதற்கு வசதி இல்லை என்று எத்தனையோ பேர் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்வோம் என்று ஆண்டவரே. அப்பா தகப்பனே எவ்வளவோ வேதனையோடு பாடத்தோடு இருக்கிறார்களே ஆண்டவரே. கர்த்தாவே காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் வயல்கள் எல்லாம் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீங்க. ஜெபத்தினால் இந்த அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆச்சரியமாய் தேவைகள் சந்திக்கப்பட்டது அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். ஆச்சரியமான காரியங்களை செய்ய ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடைந்து போகிறது இல்லை ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா கட்டுகளையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் நீர் உடைத்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதையும் உங்க ரத்தத்தால கழுவி சுத்திகரித்த ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பை நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேசத்துக்குள்ள நல்ல ஒரு எழுப்புதல் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். மாற்றங்கள் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் பாவ உணர்வு அடைகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் வல்லமைகளை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பாடிகள் இறங்குங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும். சபைகளுக்குள்ளே அதிசயங்கள் நடக்கட்டும். சபைகளுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கட்டும். உணவுகள் நடக்கட்டும். உணர்வுகள் நிமிர்ந்து நடக்கட்டும். உணர்வுகள் பார்க்கட்டும். செவிடர்கள் கேட்கட்டும். உண்மையானவர்கள் பேசட்டும். சபைகளுக்குள்ள பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க. சபைகளுக்குள்ள ஆண்டவரே அனுதினமும் ஆத்துமாக்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டதை போல புதிய சபைகள் உருவாகட்டும். அனுதினமும் ஆத்துமாக்கள் சேர்த்துக் கொள்ளப்படட்டும். ஆதி சபையிலே அற்புதங்கள் நடந்ததை போல இந்த காலத்தில் ஆண்டவரை நடக்கட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ அப்படியான அதிசயமான அற்புதங்களையும் தேசத்துக்குள்ள
ஒவ்வொரு சபைகளுக்குள்ள மழையாக பொழியணும். பனி போல பெய்கிற ஆவியானவர் சபைகளுக்குள்ளே மழை போல பெய்யணும் ஆண்டவரே. எல்லா அவிசுவாசங்களும் நீங்களும் ஆண்டவரே. அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்களும். விசுவாசத்திலே நாளுக்கு நாள் ஜனங்கள் தேடப்படணும், தேர்ந்தவர்களாக இருக்கணும். விசுவாசத்துல நாளுக்கு நாள் ஆண்டவரே அப்பா அவர்கள் தேடணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உங்க வல்லமை இந்த சபைக்குள்ள ஊற்றி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இந்த சபை முழுவதுமாய் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையிலே ஆவியாவுடைய அசைவாடல் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்கார சகோதரியை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. சகோதரிக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரிக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி ஆண்டவரே ஆவியிலே ஒரு உற்சாகத்தை கொடுங்க. ஆவியிலே அவர்கள் அனலாக்குங்க ஆண்டவரே. ஆவியிலே அனலாக்கி வல்லமையாக அநேகங்களுக்கு பயன்படுத்துங்க. அநேக தேசங்களுக்கு கொண்டு போய் பயன்படுத்துங்க. அநேக தேசங்களுக்கு கொண்டு போய் பயன்படுத்துங்க. சகோதரி பேசுகிற ஆண்டவரே இந்த தேவ வசனங்கள் அநேக நாடுகளுக்குள்ளே போகட்டும். அநேக ஜனங்கள் கேட்கட்டும், அநேக ஜனங்கள் பார்க்கட்டும், அநேக ஜனங்கள் விடுதலையாகப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Hallelujah.